வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் காலேஜ் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக அரசு தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் காலியாக இருக்க பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா மதுரையிலே நம்பர் 1 காலேஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த காலேஜில் தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்கிறது எப்படி, வயது வரம்பு எவ்வளோ, கல்வி தகுதி என்ன, சம்பள விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான் இது. தியாகராஜர் பொறியியல் கல்லூரி நம்ம மதுரையில் இருக்குது. ஸோ பல்வேறு காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை. என்னென்ன படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு, லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 22/5/2025. பணியிடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மதுரை தமிழ்நாட்டில் தான். ஸோ அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்து நம்ம விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன பதவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு, எழுத்தர் வேலைக்கு பல்வேறு காலியிடங்கள் இருக்குது. எல்லா பதவிக்குமே பல்வேறு காலியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், லேப் டெக்னீஷியன், சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், EEE, ECE, CSE, IT, கெமிஸ்ட்ரி, CSBS, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. ஸோ கிளர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, டைப் ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் பெட்டர். அதேமாதிரி லேப் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா BE, BTech, ME, MTech முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். EEE வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலண்ட் எதர் BE or BTech அல்லது ME or MTech கொடுத்துருக்காங்க. அதுபோல் PhD above relevantல BSc முடிச்சிருந்தீங்கன்னாலும் பெட்டர். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில், IT இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோலவே மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக், EEE, ECE லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் EEE, ECE, மெக்கானிக்கல் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் CSE, IT, CSBS லேப் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ ஹோல்டர் CSE or IT நீங்கள் தாராளமாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எல்லாமே கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறுகியல் பட்டியல் மற்றும் நேர்காணல் மூலமாக மட்டும்தான் இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸாம் அது எல்லாமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. இது நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க. TCE.edu போயிட்டு கேரியர்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா ஸோ உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 10/5/2025 முதல் 22/5/2025 வரை ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/5/2025. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க தேவையான ஆவணங்களுடன் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் முழுவதுமாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அஃபிஷியலாக. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் EEE, லேப் டெக்னீஷியன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், சிவில், மெக்கானிக்கல், ECE, EEE, CSE, IT, மெக்கட்ரானிக்ஸ், கெமிஸ்ட்ரி, CSBS இந்த இதுக்கள் எல்லாமே ப்ளஸ் கிளர்க்கு. சேலரி ஆஸ் பர் AICTE நாம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி வேகன்சிஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சொல்லலை, பல்வேறு வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிளர்க்கு, இப்போ நீங்கள் கிளர்க்கு பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் காமன் டீட்டெயில்ஸ் தான். பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ஆசிட்டேஷன் நம்ம என்ன இது பண்ணுவோமோ அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ ஸ்டார்டிங் டு கரண்ட் பொசிஷன், இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாமே ஒர்க் பண்ணீங்க, கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாமே கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா, அதை பற்றினது கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச்சு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோலவே ஒவ்வொரு வேக்கன்சிஸுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஆன அப்ளிகேஷன் இது. ஸோ இதில் காமன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க அது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆஃப் தேசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன
டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க, அந்த இப்போ எம்இ எம்டெக் பிஇ பிடெக்கில் என்ன ப்ராஜெக்ட் டைட்டில் ஆஃப் ப்ராஜெக்ட் என்னவோ அது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ளிகேஷனை முழுவதுமாக பார்த்து தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கா, லாஸ்ட் பே என்ன வாங்கிட்டு இருந்தீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. என்ன இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க அதுவும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது பப்ளிகேஷன் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா, பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ முழுவதுமாக நீங்கள் 1க்கு 2 முறை நல்லா தெளிவாக அப்ளிகேஷனை பார்த்து படித்து ஃபில் பண்ணுங்கள். ஃபைனலைஸாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் டைரெக்டாகவே உங்களுக்கு நேர்காணல் வைப்பாங்க. வேறு எக்ஸாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் டைரெக்டாக நேர்காணல் அட்டன் பண்ணிவிட்டு அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தாராளமாக ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே கிளர்க்குக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுபோலவே லேப் டெக்னீஷியனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்து அதோட படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் உடனுக்குடையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.